என்னம்மா அது? வெங்காயம். வெங்காயமா? இதை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். பொரியல் செய்ய போறியா? சரி, வெங்காயம் ஏன் சாப்பிடணும்? அது ஹெல்த்தி. அப்படியா? சூப்பரா. சரி, இது வெங்காயம் உரிக்கும்போது ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருது? அதோட ஸ்மெல் வந்து கண்ணு வரைக்கும் வரும். அதனால தான் நம்மளுக்கு கண்ணீர் வருது. அப்படியா? இதை மோந்து பாருங்க. சூப்பராக இருக்கே. நல்லா மோந்து பார்த்ததுனால உங்களுக்கு எதுமோ அது கெட்டு போன வாடை அடிக்குதா? அது அந்த கெட்டு போன வாடை தான் நம்மளோட கண் பக்கத்தில் வந்து அப்படியே கண்ணீரை வெளில கொண்டுடுவது. அப்படியா? அது கெட்டு போன வாடை இல்லைடா, அந்த ஸ்மெல், வெங்காயத்தோட ஸ்மெல் அது மாதிரி இருக்கும். இந்த ஸ்மெல் தான் சொல்கிறேன் கெட்டு போனதுன்ட்டு. அது என்ன பண்ணும், அதில் ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதை உரிக்கும்போது அந்த கெமிக்கல் கண்ணில் பட்டால் என்ன வரும்? கண்ணிலேருந்து கண்ணீர். கண்ணீர் வரும். அழகாக சொல்கிறீங்க. சூப்பர். யார் உரிச்சா? நீங்கள் தானா? சரி. அதோட உரிச்ச தொலைலாம் அந்த பூங்களுக்கெல்லாம் போட்டிருக்காரு. பூங்களுக்கெல்லாம் போட்டாச்சா? வா. உரிச்ச தொலைலாம் ஏன் பூங்களுக்கெல்லாம் போடணும் அந்த உரிச்ச தோலை? அது நல்லா வளரும். அப்படியா? சூப்பர்ரா. அதோட வெங்காயத்தோட அதெல்லாம் வெங்காயத்தோட அதை தூளெல்லாம் நம்ம அதில் போட்டோம்னா அதில் வெங்காயத்தோட தூளெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா அழகா ஒரு பூலாம் வரும். அப்படியா? எனக்கு தெரியாத அந்த கலர் பூலாம். அப்படியா? இதெல்லாம் கலர் பூ வளர்ந்துருக்கா, அதே மாதிரி அங்கேயும் வளரும். அப்படியா? வாவ். சூப்பர்ரா. வேற என்னெல்லாம் கிடைக்கும்? வேற என்னெல்லாம் பண்ணோம்? அப்பா அங்கே வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க. வெங்காயம் உரிக்கிறாரா? ஆமாம், இதெல்லாம் சத்து பூங்களுக்கும். ஆனால் இந்த வெங்காயத்தை மட்டும் பூங்களுக்கு போடக்கூடாது. அதெல்லாம் சத்தா அப்புறம் வளராது. அப்புறம் அதெல்லாம் சுருங்கி போயிடும். போடலாம்டா. இந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடக்கூடியது, அதனால நம்ம எடுத்துக்கிட்டு அது மேல் தோலும் அதுலேயும் சத்து இருக்கு. கழிவுகளை செடியில் மரம் கொடிகளில் போட்டால் நன்றாக வளரும். இதை வளர்த்தால்